எனக்கு தெரிந்த வரை என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். அன்புள்ள கவிஞரே, தாங்கள் தினமணி கதிரில் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற தலைப்பில் எழுதி வரும் கட்டுரைகளை தொடர்ந்து படித்து வருகிறேன். கட்டுரையில் எழும் ஐயங்களையும் அவற்றிற்குரிய தங்களின் பதில்களையும் உடனுக்குடன் இலங்கையிலிருந்து தொடர்பு கொண்டு பெற முடியாதிருப்பதால் இக்கடிதத்தின் மூலம் விளக்கம் பெற முனைந்துள்ளேன். 1. தாங்கள் 3 வகை நண்பர்களை பற்றி கூறியுள்ளீர்கள். அவர்கள் பனை, தென்னை, வாழை போன்றவர்கள் என்று. வாழை என்பது தவறானது, கமுகு என்பது சரியானது. இதனை நாளடையார் என்னும் நூலில் வரும் பாடல் ஒன்று விளக்குகிறது. கடையாயார் நட்பில் கமுகு அணையார் ஏனை, இடையாயார் தெங்கின் அணையர், தலையாயார் என்னரும் பெண்ணை போன்று இட்டஞான்று இட்டதே தொன்மை உடையார் தொடர்பு. 2. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று கூறியவர் வள்ளுவன் என்று கூறியுள்ளீர்கள். இப்படி கூறியவர் இளங்கோவடிகளார், வள்ளுவர் அல்லர். 3. அர்ஜுனனுக்கு பரந்தாமன் உபதேசித்தது பகவத்கீதை என்று கூறியுள்ளீர்கள். பரந்தாமன் என்று அழைக்கப்படும் மகாவிஷ்ணுவால் உபதேசிக்கப்பட்டதோ அல்லது கூறப்பட்டதோ அல்லது எழுதப்பட்டதோ அல்ல பகவத்கீதை. யாரோ ஒருவரோ அல்லது சிலரோ கூறிய கருத்துக்களை கண்ணன் கூறியது, அருளியது என்று வேறு யாரோ கதை கட்டிவிட்டார்கள். கீதை பரந்தாமனால் பகரப்பட்ட கருத்து என்று திட்டவட்டமாக தெரிந்திருந்தால் சங்கம் மருவிய காலத்தில் பிற்கூற்றில் வாழ்ந்த முதல் ஆழ்வார்களான பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் போன்றோர் அல்லது பிற்காலத்தில் வாழ்ந்த ஏனைய 9 ஆழ்வார்கள் தமது பிரபந்தங்களில் விளக்கி காட்டியிருப்பர். கீதையை பற்றியோ அது பரந்தாமனால் ஆக்கப்பட்டது என்பது பற்றியோ எந்தவித கருத்தையும் அவர்கள் கூறவில்லை. வைணவ மதத்துக்கும் அதன் கருத்துக்களுக்கும் முன்னோடியான ஆழ்வார்கள் கூறாத கருத்தை பிற்காலத்தில் தவறாக எடை போடுவது அறிவுக்கு ஏற்றதல்ல. 4. தங்களின் கட்டுரைகளில் தமிழர் என்றால் இந்துக்கள், இந்துக்கள் என்றால் தமிழர் என்ற முரண்பாடான தோணி காணப்படுகிறது. தமிழர் வேறு, இந்துக்கள் வேறு. தமிழரின் ஒரு பகுதியினர் பிற்காலத்தில் இந்துக்களாக மாறினாரே ஒழிய தமிழர் அனைவரும் இந்துக்கள் அல்லர். புத்த சமயம், கிறிஸ்துவ சமயம் முதலியன போல் இந்து மதமும் மிக பிற்காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்து புகுந்ததே அன்றி தமிழர் என்ற ஓர் இனம் உருவான போது அவர்களிடையே எந்தவித மத பாகுபாடோ மூட கருத்துக்களோ இன்று காணப்படுவது போல் காணப்படவில்லை. அன்று வாழ்ந்த திராவிடத்தார் மதம் அற்றவர்கள், அன்பு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். இந்து என்ற சொல்லே மிக்க அண்மை காலத்தில் தோன்றியதென்று அறிஞர்கள் ஆராய்ந்துள்ளார்கள். அநேகமாக இந்தியாவில் முஸ்லிம் படையெடுப்புகள் தொடங்கிய கிபி 1001ஆம் ஆண்டுக்கு பின் உள்ள காலத்தில்தான் இந்து என்ற சொல் ஒரு மதத்தை சுட்டி வருகிறது. அந்த சொல் முதல் கிபி 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு நூலிலேயே காணப்பட்டது என்று கூறப்படுகிறது. முஸ்லிம் படையெடுப்பாளர் இந்தியாவை இந்துஸ்தான் என்றே அரேபிய பெயரால் அழைத்தனர். அவர்களே முதலாக இந்திய மக்களின் மதத்தை இந்து மதம் என்றும் அதனை பின்பற்றுவோரை இந்துக்கள் என்றும் அழைத்தனர். ஆதாரம் அமெரிக்க கலைக்களஞ்சியம். வரலாறு இப்படி இருக்கும்போது மங்கள வழக்குகள் என்ற தங்களின் கட்டுரை ஒன்றில் அடுத்தவர் வீட்டில் சாப்பிடும்போது சாப்பாடு மட்டமாக இருந்தாலும் அற்புதமாக இருக்கிறது என்று சொல்வது இந்துக்கள் வலியுறுத்தும் நாகரிகம். பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். நமது இந்துக்கள் நாகரிகமோ 2000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிவிட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். தங்களின் கூற்றுப்படி பார்த்தால் மத பாகுபாடற்ற, மதத்தை பற்றி பொருட்படுத்தாத மதம் என்று ஒன்று இருக்கிறது என்று எவ்விடத்திலும் கூறாத திருவள்ளுவரும் ஓர் இந்து. அவர் எழுதிய திருக்குறளும் இந்து மத நூல். ஏன் சங்க நூல்களே இந்து மத நூல்கள் என்றல்லவோ மக்கள் தவறாக கருதிவிடுவார்கள் என்று எண்ணுகின்றேன். முந்தையிருந்த நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர் என்று திருக்குறளுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுந்த சங்க நூலான நற்றினை மேற்காட்டப்பட்ட திருக்குறளுடன் ஒத்த கருத்தை கூறுவதால் நற்றிணை காலத்து தமிழரும் இந்துக்களாக வன்றோ மாறிவிட்டிருப்பர்.
நான் இவ்வாறு கூறுவதற்கு காரணம், பிற மதங்கள் என்ற தலைப்பில் தாங்கள் வேறொரு கட்டுரையில் நான் ஒரு இந்து என்ற முறையில் எனது மதத்தின் மேன்மைகளை நான் குறிப்பிடுகிறேன் என்று பெரியாரின் பள்ளியில் படித்த பாடத்தையும் மறந்து கூறியதாம். இவற்றிற்கு தாங்கள் தக்க பதில் அளிப்பீர்கள் என்று கருதுகிறேன். அண்ணா ராஜேந்திரன், யாழ்ப்பாணம், இலங்கை. இந்த கேள்விகளுக்கு கவியரசர் கண்ணதாசனின் பதில்கள் இதோ. நண்பரே, தாங்கள் கேள்விகளுக்கு தாங்கள் கொடுத்துள்ள என் வரிசையிலேயே நானும் பதில் தருகிறேன். 1. தாங்கள் குறிப்பிட்டுள்ள நாலடியார் பாடல் எனக்கும் நினைவுக்கு வருகிறது. இந்த நாலடியார் பாடலை கொண்டே நல்ல நண்பர்கள் என்ற தலைப்பில் முன்பு தென்றலில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். அதில் பனை, தென்னை, பாக்கு என்றே குறிப்பிட்டிருக்கிறேன். ஆனால் பின்பு ஒரு முறை திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் விரிவுரை ஒன்றை கேட்டபோது கடை நண்பர்களுக்கு பாக்கு மரத்தை விட வாழை மரம் பொருத்தம் என்று கருதினேன். வாழை மரத்தை சுட்டி அவர் ஒரு பாடலை சொல்லியதாக நினைவு. தங்களைப் போலவே வேறு சில நண்பர்களும் சில பாடல்களை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. 2. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது இளங்கோவடிகளின் கூற்றே, அது எனக்கு தெரியும். ஆனால் எதை எடுத்தாலும் வள்ளுவன் வள்ளுவன் என்று சொல்லி பழக்கப்பட்டு விட்டதால் மேற்கூறிய சொற்களையும் கவனக்குறைவாக வள்ளுவன் சொல்லியதாக எழுதிவிட்டேன். இதுநாள் வரை இதனை தங்களை தவிர வேறு யாரும் கவனப்படுத்தவில்லை. காரணம், நான் தவறாக சொல்ல மாட்டேன் என்ற நம்பிக்கையாக இருக்கலாம், அல்லது மேற்போக்காக படித்தபோது இந்த தவறு புரியாமல் இருந்திருக்கலாம். எனது கவனக்குறைவை நினைவுபடுத்தியமைக்கு நன்றி. 3. அர்ஜுனனுக்கு பரந்தாமன் உபதேசித்ததுதான் கீதை என்பதிலே எனக்கு எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அர்ஜுனன் கண்ணனை விழித்து கேள்வி கேட்பதும் கண்ணன் பதில் சொல்வதுமாகவே கீதையின் வடிவம் இருக்கிறது. அதனை இடைச்செருக்கல் என்று யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அன்றியும் திருக்குறளை ஒரு தொகுப்பு நூல் என்று சொன்னால் அது எவ்வளவு தவறாகுமோ அவ்வளவு தவறு கீதையையும் தொகுப்பு நூல் என்பது. சங்கம் மருவிய காலத்தில் வாழ்ந்த ஆழ்வார்களோ பிற்கால ஆழ்வார்களோ நமது பிரபந்தங்களின் கீதாசாரியன் கண்ணன் என்று கூறுவதால் கீதை வெறும் தொகை நூல் என்றாகிவிட்டது. திருக்குறளை மேற்கோளாக கொள்ளும் இளங்கோவடிகள் குறள் வள்ளுவன் பாடியது என்று கூறாததால் அது வேறு எவரோ பாடியது ஆகாது. பிற்கால கம்பன் சிலப்பதிகாரத்தையும் இளங்கோவையும் சுட்டி காட்டாததால் சிலம்பு இளங்கோ பாடியதல்ல என்றாகிவிட்டது. கண்ணனைப் போலவே தங்களையும் ஆசாரியர்களாக கருதி கொண்ட ஆழ்வார்கள் அதனை சுட்டி காட்டாது இருக்கலாம். அதற்காக கீதையிலே மிக தெளிவாக தெரியும் அர்ஜுனன் பரந்தாமன் உரையாடல் வடிவத்தை கட்டுக்கதை என்று ஏற்றுக்கொள்ள நான் தயாராயில்லை. 4. எனது கட்டுரை தொடரில் தமிழர் என்றால் இந்துக்கள் என்றோ இந்துக்கள் என்றால் தமிழர்கள் என்றோ மொத்தமாக நான் எங்கேயும் கூறவில்லை. தமிழர்களில் இந்துக்களாக உள்ளவர்களின் பழக்க வழக்கங்களையே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். தாங்கள் கூறுவது போல தமிழர்களில் ஒரு பகுதியினர் பிற்காலத்தில் இந்துக்களாக மாறினார்கள் என்பதையும் வாதத்துக்காக நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் செய்து கொண்டிருப்பது இந்து மதம் எப்போது தோன்றியது என்ற ஆராய்ச்சி அல்ல. இந்து மதத்தில் உள்ள பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள், மரபுகள், வழக்குகள் ஆகியவை பற்றிய விரிவுரையே. தமிழர் என்று ஒரு இனம் உருவான போது அவர்களிடம் எந்தவிதமான மத கருத்துக்களும் இல்லை என்று நீங்கள் சொல்வது நகைப்புக்கு இடமானது. உலகில் எந்த இனம் பிறந்த போதும் மதமும் கூடவே பிறந்ததில்லை. பிற்காலத்தில் அந்தந்த இனங்கள் ஒவ்வொரு அடிப்படை தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஒரு பெயர் வைத்து கொண்டதுதான் மதத்தின் வரலாறு. அப்படித்தான் தமிழர்களிலும் ஒரு பகுதியினர் இந்துக்கள் ஆனார்கள். அன்று வாழ்ந்த திராவிடத்தார் மதமற்றவர்கள் என்பது வெறும் கட்டுக்கதை. பகுத்தறிவு என்ற பெயரால் பழைய தமிழனின் வரலாற்றையும் மலிவான விலைக்கு வாங்கி திருத்தம் பெற்ற புதிய பதிப்பாக வெளியிட்டு சிலர் செய்த திருக்கூத்து. சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே தமிழர்களுக்கு இறை வழிபாடு இருந்திருக்கிறது. இறை வழிபாடு உள்ளவர்களைத்தான் மதம் என்ற சொல் ஒன்று சேர்க்கிறது. தமிழர்களிடையே பல வகையான மதங்கள் இருந்தன என்பது உண்மையே தவிர மதமே இல்லை என்பது ஈரோட்டு கடை தெருவில் வாங்கி வந்து காஞ்சிபுரம் சந்தையில் விலையான வாதம். இந்து என்ற சொல் எந்த காலத்தில் வந்தது என்ற ஆராய்ச்சி எனக்கு தேவையில்லை என்றாலும்
அது பிற்காலத்தில் வந்தது என்பதை ஒப்புக்கொள்கிறேன். அதற்காக இந்து என்ற வார்த்தை பிறந்த பிறகுதான் மதம் பிறந்தது என்றா நீங்கள் கருதுகிறீர்கள்? சைவர்கள் என்றும் வைணவர்கள் என்றும் தனித்தனியாக அழைக்கப்பட்ட எல்லாரையும் ஒன்றாக சேர்த்து பிற்காலத்தில் சூட்டப்பட்ட பெயரே இந்து என்பது. அது நீங்கள் குறிப்பிட்ட காலத்தில்தானா அல்லது வேறு காலத்திலா என்பது அது பற்றி ஆராய்ச்சி செய்பவர்தான் கூற வேண்டும். வள்ளுவர் குறள்களில் பல்வேறு சமய கருத்துக்களும் காண கிடைக்கின்றன. பௌத்த கருத்துக்களும் அதில் இருந்தாலும் வள்ளுவன் ஒரு புனிதமான இந்து என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. அவன் இறைவனை ஆதி பகவான் என்று அழைக்கிறான். பகவான் என்றால் என்ன? பகவானே ஈசன், மாயோன் மங்கையன் சினனே புத்தன் என்பது சூத்திரம். பகவான் என்ற வார்த்தை ஈசன் என்ற சிவனையும், மாயோன் என்ற திருமாலையும், மங்கையன் என்ற பிரம்மாவையும், சினன் என்ற ஜெயனனையும் புத்தனையும் குறிக்கிறது. நான் முதல் இதழில் ஆதி பகவான் என்பது ஜைன சமண கடவுள்களையே குறிக்கிறது என்றே எழுதியிருக்கிறேன். ஆனால் சூத்திரப்படி பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற இந்து கடவுள்களையும் அந்த வார்த்தை சுட்டிக்காட்டுகிறது. அஃதன்றியும் தாமரை கண்ணன் என்றும், அறவாழி அந்தணன் என்றும், வேண்டுதல் வேண்டாமை இலான் என்றும் பல இடங்களில் அவன் குறிப்பிடும் இறைவன் கருத்து இந்து மத கருத்தாகவே இருக்கிறது. அடுத்த இதழில் வள்ளுவன் ஒரு இந்துவே என்பதை நிலைநாட்ட ஒரு முழு கட்டுரையே எழுதுகிறேன். நாகரிகம் பற்றிய கருத்துக்கள் நற்றிணையிலும் காணப்படுவதால் நற்றிணை காலத்து தமிழர்கள் இந்துக்களா என கேட்கிறீர்கள். அதே நாகரிகம் இன்று இந்துக்களாக இருக்கிற தமிழர்களிடமும் காணப்படுகிறது என்றுதான் நான் கூறினேனே தவிர அந்த நாகரிகத்திற்கு என்ன வயது என்று நான் ஆராயவில்லை. நற்றிணை காலத்தில் இந்து மதம் இருந்ததில்லை என்பதற்கு நீங்கள் காட்டும் ஆதாரம் என்ன? நீங்கள் 2 வரி ஆதாரம் காட்டினால் இருந்தது என்பதற்கு நான் 4 வரி ஆதாரம் காட்டுவேன். அது வெறும் ஆராய்ச்சியே. கடந்து போன காலங்களை பற்றி கற்பனாவாத ஆராய்ச்சியில் நான் ஈடுபட விரும்பவில்லை. இந்து மதத்தில் என்னென்ன அர்த்தங்கள் உள்ளன என்பதே நான் எழுதும் விரிவுரை. நான் பெரியார் பள்ளியில் படித்தவன் என்பதை மறந்துவிட்டதாக கூறுகிறீர்கள். நான் சுயமரியாதை இயக்கத்திலோ, கருஞ்சட்டை படையிலோ, திராவிட கழகத்திலோ இருந்ததே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போது அதில்தான் நான் சேர்ந்தேன். அங்கேயும் நாத்திகவாதம் 4-5 ஆண்டுகள்தான் நடந்தது. பிறகு அவர்களே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் சொல்லும் அந்த ஒருவன் யார் என்பதை அவர்களுக்கு சொல்வதே என் கட்டுரை. இவ்வாறு எனக்கு தெரிந்தவரை என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ எம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.